சண்டை போடுறா, தேவையில்லாம சண்டை போடுறா. எப்ப வாயில உடைக்க போற எடு. எச்சிய துப்பிய மூஞ்ச கெடுத்துட்டேல. ஆள வச்சு உன் வாயை வெட்டற. இன்னைக்கு வந்து நாங்க அட்வான்டேஜ்ல லைட்டா மிஸ் ஆயிடுச்சு தலைவா. ஆனா வந்து மெயின் டாஸ்க்ல புடிங்க இருப்ப. போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. மா ஜீரா பொடி வேணுமா? அங்க உள்ள இருக்கு பாருங்கம்மா. செருப்பகல் எட்டிக்கிட்டு மிதிச்சே தண்ணில அதுக்குள்ள போய்டுவ. கிரேசி ஜீரா தானே? ஜீரா உள்ள இருக்கு. ஏய் சுடுதண்ணி புடிச்சு மூஞ்சில ஊத்திடுவேன், பேசாம இரு. ஜீரா பொடி இருக்காடா? இருக்கு மேடம். எங்க? பேண்ட்ரி உள்ள போங்க. டேய் டேயா ஆமாடா. தலைவரே சுகர் இருக்கா? சுகர் இருக்கு. எங்க இருக்கு? கொஞ்சம் குடியா. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. காமெடி வா போங்க உள்ள போங்க. இந்த டிஷ்க்கு என்ன பேர் வச்சாரு ஒரு ஸ்டார்டர் ரங்கராஜன்? ஐயோ கூப்பிட்டீங்களா? யார் நீ? என்னடா பார்க்ல தனியா ஒதுங்க ஜோடி மாதிரி அமைதியா இருக்கீங்க? தம்பி போயிரு வேணாப்பா, சேர் எடுத்து மண்டையா பொளந்துறேன் பாத்து. பித்தளையே கழுவிட்டு இருக்கீங்களா? டேய் அவன் என்னனோ சமைக்கிறான், உன்ன அடுப்பு போடாங்க. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிட்டே? 9 மினிட்ஸ் தான்டா இருக்கு இன்னும். புளி எங்க? புளி ஊற வச்ச புளி எங்க? யாரோ எடுத்து போய். டேய் ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறீங்க? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அதான் லீடர் போர்டுல இருக்கக்கூடிய 2 பேர் ஒரே இடத்துல இருக்காங்க. லட்சுமி மேம் வணக்கம்ப்பா. என்னடி வாய்ஸ் இது? யோ அதுல எங்கயா போற ஜீரா? அதுல போட கூடாதுயா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணுமே சொல்லல. எழுதி கொடுத்துட்டேன். நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? ஷரதே தக்காளி எடுத்துட்டு வா மாமா. ஷரதே தக்காளி எடுத்துட்டு வா. ஏய் சீ, ஏன்டா கத்துற? அப்பா தக்காளி ஒரு தூள் எடுறா சீக்கிரமா. தூள் எடுக்குவா. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. அது மேல என்ன சொல்லுவாங்க? தோல் எடுறா. தோல். ஏய் என்ன கருமம் மேன் இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஐயோ விடிஞ்சிரும். நெய் எடுத்துட்டு வா. எது நெய்? நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. நெய் எடுத்துட்டு வா. என்னது? நெய் எடுத்துட்டு வா. டேங்க வாடா. மாமே ஏதாவது பாட்டு பாடு மாமே, அப்பதான் ஒரு வெறியா வேலை ஆகும். எந்த பாட்டு லேட்டஸ்டா என்ன? அப்பகடா தா மூஞ்சி கொஞ்சம் பார்த்தா கிட்ட வந்த தாத்தா. ஏய் மேடம் இதெல்லாம் பண்ண சாரி. டேய் அப்புறம் செஞ்சீங்களா பாத்ரா? ஏய் ஃபர்ஸ்ட் எய்ட் தானியா மேம். என்னடாச்சு? சுத்தியில ஓங்கி நடுமடலே போட்டேன்டா. ஏய் வேணும், நான் போட்டேன், தெரியாம வந்துருச்சுடா. தெரியாம பட்டது. ஏய் மேம் she came, I just தெரியாம kept my பட்டது. hand. தெரியாம பட்டதா? டேய் என்னடா இங்க மீட்டிங்? இல்ல ஏன் அவன் அவ்வளவு ஹைப்பரா இருக்கான்? இல்ல நான் தான் அவனை போய் நோண்டினேன். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. லைஃப்ல எப்படி மேம் அவ்வளவு பஞ்சாயத்தை ஹேண்டில் பண்றீங்க நீங்க? இத பாருமா எம்மா போமா அப்படி. டேய் 3 idiots, இதெல்லாம் உங்க அறிவுக்கு ரொம்ப அதிகம். தயவு செஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. ஏய் ஒரே சுக்கா. வாழ்க்கையே ஒரு பஞ்சாயத்து இல்ல மேம். கொடுத்தா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். உருட்டு காசா படவா உருட்டி தள்ளுவா பாட்டுக்கு. ரொம்ப டல்லா இருக்கீங்க, போய் தூங்குங்கம்மா போங்கம்மா. சார் தூங்கிட்டா சார். ஏய் என்னடா கை இது வச்சு சமைக்க முடியல? என்னடி வாய்ஸ்டா? போய் அங்க போய் அடி. ஆண்டிகளே சொந்த கதை கேளுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்க? ஐயோ அம்மா யாராச்சே? மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ கண்ணெல்லாம் எரியுது. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. ஏய் பறக்காதே, பறக்காதா? கம்மியா தான் இருக்கு. இந்த சேலஞ்சுக்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்களா? கொடுக்க வேண்டிய அட்வைஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான். போய் புடுங்கு போ. பார்க்க வேண்டிய வேலை பாத்தீங்கன்னா சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். நக்கல்யா அவனுக்கு. ஸ்மூத்னஸ் வரணும், நான் கிரேட் பண்ணி கூட தர்றேன். குடு சொல்லிட்டேன் வரல. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க என்ன? முதுகு பெயின் 1008 பிரச்சனை என் உடம்புலயே முடியல. என்னடா பண்ற? அஜாஜி தல. சுந்தா பத்தாது, இன்னும் கொஞ்சம். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. 400 கிராமுக்கு 150னா என்னாச்சு? அப்ப 100 கிராமுக்கு
சாரி எனக்கு தெரியாது. சொன்னா கேளு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. இங்க பாரு, ஸ்மார்ட்டா யோசிக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் நிதானமா முடிவெடுக்கணும். சரக்கு இருக்கா இல்ல வாங்கணுமா? 100க்குனா 50. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன தலையை தூக்கி பார்க்க? என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. ரொம்ப நேரமா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? இதை கொஞ்சம் தடவிதா. இது தடச்சுதா. ஆஹா, காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. கழுவி தரவா? பரவாயில்ல, ஓகே தான். பைத்தியமா இவன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. மேடம் என்ன ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இது பாருங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். செம்மையா இருக்கு. இப்படிதான் வேண்டுமா? எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. 5வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான நேரம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? 4வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கான நேரம். யோ என்னையா இது? மதுமிதா. 3வது இடத்துல யார் இருக்கா அப்படின்னு வெற்றி 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 வெற்றி. நாங்க ஜெயிச்சிட்டோம். The first place goes to லட்சுமி ராமகிருஷ்ணன். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி. So செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தலாம். பிரியா என்ன இப்படி ஆயிருச்சு? For the top of the week, லட்சுமி ராமகிருஷ்ணன். I love this. எடுத்துட்டு போங்க மேடம் வீட்டுக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.